இது ஒரு தற்காலிக பிரச்சனை அல்ல. 2013-14 முதல் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து காணப்படும் கட்டமைப்பு ரீதியான பிரச்சனையாகும். மேலும் இங்கு ஒரு நம்பகத்தன்மை சிக்கலும் உள்ளது. இந்த வருவாய் பற்றாக்குறை முழுமையாக நீக்குவதற்கான காலக்கெடுவை முந்தைய ஆட்சிகள் நிதி பொறுப்பு சட்டத்தில் திருத்தம் செய்து 8 முறை தள்ளிப்படப்பட்டுள்ளன. 2009, 2011, 2012, 2017, 2020, 2022, 2024, 2026, இப்போது 2027 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2027 என்றும் இலக்கும் எட்டப்படாமல் போகும் நிலை உள்ளது. இதற்கிடையில் குஜராத் வருவாய் உபரியுடன் செயல்படுகிறது. கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா வருவாய் செலவு கணக்கில் கிட்டத்தட்ட சமநிலையை பேணிக்கின்றன. இந்த குறிப்பீட்டில் தமிழ்நாடு அவற்றில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட பாதையில் சென்றுவிட்டது. ஒரு உதாரணம், வீடு வாங்குவதற்காக கடன் எடுத்தால் இறுதியில் உங்களிடம் ஒரு வீடு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் மளிகை பொருட்கள் வாங்குவதற்கான கடன் எடுத்தால் இறுதியில் எஞ்சுவது கடன் மட்டுமே. மேலும் வங்கியிடம் கடனை திருப்பி செலுத்தும் தேதியை 8 முறை சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த வாக்குறுதியை மீறினால் நம்பிக்கை எவ்வாறு இழக்கப்படுகிறது என்பதற்கான சிறந்த உதாரணம் இதுவே. Slide 8. Own tax effort at historic low, a policy failure. ஸோ அந்த ஸ்லைட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஒரு காலத்தில் வருவாய் திரட்டலில் இந்தியாவிற்கே முன் உதாரணமாக இருந்தது தமிழ்நாடு. 2006-7 ஆண்டில் நமது சொந்த வரி வருவாய் ஜிஎஸ்டி பின் 8.94 என்ற உச்ச நிலையை எட்டியது. ஆனால் இன்று அது வெறும் 5.45% குறைந்துள்ளது. இது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. நமது சொந்த உச்ச நிலையை அடிப்படையை கொண்டு கணக்கிட்டால் ஆண்டுதோறும் சுமார் ரூபாய் 1.23 லட்சம் கோடி வருவாயை நாம் இழந்து வருகிறோம். இது மாநிலத்தின் மொத்த நிதி பற்றாக்குறையின் சுமார் 90% அளவுக்கு சமமான தொகையாகும். இங்கு ஒரு உண்மையை நேர்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும். 2022, 23 மற்றும் 23-24 ஆண்டுகளில் இந்த விகிதம் தற்காலிகமாக 6.33% மற்றும் 6.22% உயர்ந்தது. ஆனால் இது உண்மையான நிர்வாக சீர்திருத்தங்களின் விளைவு அல்ல. கொரோனா காலத்தில் ஒத்திவைக்கப்பட்டிருந்த வருவாய்கள் பின்னர் கணக்கில் சேர்க்கப்பட்டதன் தாக்கம் அது. அந்த முன்னேற்றத்தை தொடர்ந்து நிலைநிறுத்த நாம் தவறிவிட்டோம். இந்த வருவாய் இழப்பிற்கான 4 முக்கிய கசிவுகள் அனைவருக்கும் தெரிந்தவை. ஜிஎஸ்டி, வணிக வரித்துறையில் நிலவும் முறைகேடுகள் மற்றும் சரியான மதிப்பீடு செய்யப்படாத பரிவர்த்தனைகள். 2, முத்திரைத்தாள் கட்டணம் ஸ்டாம்ப் டியூட்டி, சந்தை மதிப்பை விட குறைவாக நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்புகள். 3, மதுபான வருவாய் எக்ஸைஸ், ஒப்பிடப்படும் மாநிலங்களில் மிகவும் குறுகிய உரிமையளிப்பு முறை காரணமாக முறைசாரா சந்தை வளர்வதற்கான வாய்ப்பு. 4, சுரங்கத்துறை மைனிங், பரந்த இயற்கை வளங்கள் இருந்தும் கசிவுகளை காரணமாக நிலையான மற்றும் குறைந்த வருவாய் மட்டும் கிடைப்பது. இதில் மிக முக்கியமான செய்தி நம்பிக்கை அளிப்பதாகும். புதிய வரிகள் விதிக்காமல் கூட நிர்வாகத்தை நவீனப்படுத்தி இந்த கசிவுகளை அடைப்பதன் மூலம் மாநிலம் கணிசமாக அதிக வருவாய் ஈட்ட முடியும். அதில் ஒரு எக்ஸாம்பிள், 4 ஓட்டைகள் உள்ள ஒரு தண்ணீர் தொட்டியை போல அதில் மேலும் தண்ணீர் ஊற்றுவது, அதாவது புதிய வரிகள் விதிப்பது தீர்வு ஆகாது. முதலில் அந்த 4 ஓட்டைகளையும் அடைக்க வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.